காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஜாய் கிறிஸ்டலா மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களுடைய இஷ்யூ வந்து ஜூன் ஜூலை மாதத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபமே எடுத்திருக்கு. அந்த ஒரு கேஸ் இப்போ வந்து இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து ஜாய் கிறிஸ்டலா அவர்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்திருந்துச்சு. நேற்று மறுபடியும் அவங்க ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய குழந்தை வந்து அங்கே என்ஐசியூவில் வந்து தவிச்சிட்டு இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்னை கொச்சப்படுத்துகிற மாதிரி அது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணணும் என்னோட குழந்தைய அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மேலும் அது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜுடைய இன்னொரு வீடியோவுமே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க, மிஸ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்துருப்போம். இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக ஸ்ருதி பிரியா ரங்கராஜ், அதாவது மாதம்பட்டி ரங்கராஜுடைய முதல் மனைவி வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி சில ஃபோட்டோஸ் வந்து மார்ச் 2025 வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜாய் கிறிஸ்டலா கிட்ட இருந்து ஏப்ரல் 2025 சில மெசேஜஸ் வந்து வந்திருந்துச்சு. இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஜுடிஷியல் செப்பரேஷனில் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா ஏன் வந்து இந்த மாதிரி மெசேஜஸ் அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு அவங்க அனுப்பணும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. மேலும் இந்த ஒரு விஷயமே ஜாய் கிறிஸ்டலா அவர்கள் வந்து டபுள் கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே தெரியுது. அவங்க வந்து தன்னுடைய பர்சனல் ரீசன்ஸ்க்காக வந்து மீடியா முன்னாடி போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது எல்லாமே முக்கியமாக வந்து பணம் பறிக்கக்கூடிய ஒரு முயற்சியில தான் வந்து அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இதால என்னுடைய குடும்பத்துடைய மொத்த நிம்மதியுமே வந்து நிலை குலைஞ்சு போயிருக்கு. அண்ட் இன்னொரு ஆதாரமுமே என்கிட்ட இருக்கு. ஜாய் கிறிஸ்டலா அவர்கள் வந்து கைப்பட ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரையுமே வந்து இது கூட நான் சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கும் போதே ஜாய் கிறிஸ்டலா அவர்கள் இதை வந்து முழுக்க வந்து காசு வாங்கணும், அதாவது காசை பிடுங்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே கிளியரா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரையுமே வந்து அவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டரை பார்க்கும்போது நிறைய முக்கியமான சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வருது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, என்னுடைய கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து இமோஷனலி, மென்டலி அண்ட் பிசிக்கலி என் கூட மட்டுமே கனெக்டடான ஒரு பர்சனாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ அவர் வந்து என்னைக்குமே என் கூட வந்து காதலோட ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். அண்ட் இதுதாங்க ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து என்னுடைய ஃபினான்ஷியல் நீட்ஸை வந்து அவர் தான் பார்த்துக்கணும். அண்ட் ஆல்சோ அவர் வந்து இந்த சொசைட்டிக்கு என்னதான் வந்து தன்னுடைய மனைவியாக எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும். என்னுடைய மகன் மேலேயுமே வந்து அவர் நிறைய பிரியத்தோடையும் அன்போடையும் வந்து இருக்கணும். அண்ட் ஆல்சோ எனக்கு அவர் வந்து ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும். முக்கியமாக எனக்கு வந்து 8 லட்சம் ரூபாய் தரணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. உடனே அடுத்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து இப்போ 10 லட்சம் வேணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்கிட்ட மட்டும் கிடையாது, என்னுடைய மகன்கிட்டையுமே அவர் வந்து ரொம்ப காமா, பொலைட்டா, ரொம்ப அன்பாக நடந்துக்கணும். அண்ட் முக்கியமாக கடைசியாக என்ன போட்டிருக்காங்கன்னா, என்னுடைய கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து ஸ்ருதி பிரியாவுக்கு வந்து, அதாவது முதல் மனைவிக்கு வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்டு என் கூட வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக இதுக்கு ஸ்ருதி பிரியா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வரிகள்லாம் படிக்கும் போதே ஜாய் கிறிஸ்டலா அவர்களுடைய உண்மையான நோக்கம் பணம் பறிப்பு அப்படின்னு தான் சொல்லிட்டு ரொம்ப கிளியராகவே தெரியுது. மேலும் லீகல் வைஃபான என்னையும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையுமே வந்து நாசம் செய்யறது தான் வந்து அவங்களுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. அது வந்து இந்த லெட்டர் தெளிவாக காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக நான் என்னுடைய கணவர் திரு ரங்கராஜ் அவர்களோட உறுதியாக நிற்கிறேன், அவரை வந்து நான் இறுதி வரை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சப்போர்ட்டை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த ஒரு லெட்டர் தாங்க, இந்த லெட்டர் வந்து நிஜமாவே ஜாய் கிறிஸ்டலா அவர்கள் தான் எழுதியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வரும். இது கூடவே கடைசியாக வந்து 2 வாட்ஸ்அப் மெசேஜஸையுமே வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸ்ருதி பிரியா ரங்கராஜ் அவர்கள் வந்து ஜாய் கிறிஸ்டலாவுக்கு அனுப்பிச்ச சில மெசேஜஸ்லாம் இதில் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் இந்த மெசேஜை வந்து அமைச்சிருக்காங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் இந்த உலகத்துக்கு வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக பண்ணுறது மட்டும்தான். அண்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு நிறைய ஃபேக் ப்ராமிசஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே வெறும் ஃபேக் ப்ராமிசஸ் மட்டும்தான். ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் எங்களோட லைஃப்பை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ப்ராமிசஸ் எதையுமே நீங்கள் நம்ப வேணாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப நன்றி, பிகாஸ் எங்களுடைய பாண்ட் அப்படிங்கிறது வந்து இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்குது நாளுக்கு நாள். அண்ட் இன்னும் அதே லவோட ரொமான்ஸோட 0 ஃபைட்ஸ், அதாவது எந்த ஒரு ஃபைட்ஸுமே இல்லாமல்
365 நாட்கள்ல 300 நாட்கள் நாங்க என்னைக்குமே வந்து அதே லவ்வோட தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருப்போம். அண்ட் நீங்க வேணா இந்த சோஷியல் மீடியாவுக்கு வந்து ஷோ ஆஃப் பண்ணிக்கலாம். பட் அதையெல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு டைமும் கிடையாது. அண்ட் என்னைக்குமே அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்துக்குமே வந்து எந்த ஸ்பேஸுமே நாங்க குடுக்க மாட்டோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் நீங்க ஒரு விஷயத்த வந்து மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்டோட ஹாப்பி பிளேஸ் எனக்குமே நான் தான். அதாவது என்கிட்ட மட்டும்தான். ஜாய் ரங்கராஜோட மட்டும்தான். அண்ட் ஆல்சோ என்னுடைய உலகமுமே என்னுடைய கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் ஃபைனலி என்னைக்காச்சும் ஒரு நாள் வேணா என்னுடைய கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் உங்க கூட சில ஃபோட்டோஸ் எடுத்திருக்கலாம். ஆனா என் கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே வந்து நாங்க நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். ஒருவேளை அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வந்து வெளியே ஷேர் பண்ண அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இனிமே இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்ருதி ரங்கராஜ் அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக இந்த லெட்டராக இருக்கட்டும், இது எல்லாமே நிஜமாவே ஜாய் கிறிஸ்டல் அவர்கள் எழுதின லெட்டர் தானா அப்படிங்கிறது வந்து இனிமே வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ஸில் தாங்க ப்ரூவ் ஆகும். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எங்களுக்கு மீடியா பார்த்து தான் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்கொயரிக்கு வந்தாருன்னு எங்களுக்கு தெரியும். தட் இஸ் அவர் பின் வழியாக அனுப்பப்பட்டுட்டாரு. அவருக்கு மட்டும் ஏன் இந்த விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்விகளை வந்து இந்த இடத்துல முன் வச்சுருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னொரு விஷயமும் அவங்க கேட்டிருந்தாங்க. ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு காமன் பீப்புளே எடுத்துக்கோங்களேன், நம்ம ஒரு ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னா தட் இஸ் இல்லை எங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் வராது, இங்கே எங்களால் கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது அப்படின்லாம் சில இடத்துல கம்ப்ளைண்ட்ஸை மாற்றி விடுவாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஓகே, விச் இஸ் அ கரண்ட் பேப்பர் அகெயின். ஸோ கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து கரெக்டாக இந்த விஷயத்துக்கு இந்த அட்ரஸ்க்கு இங்கே இது நடந்திருக்கா, இந்த விஷயம் இங்கே நடந்திருக்கா, இந்த இஷ்யூ அதற்கான போலீஸ் ஸ்டேஷன்ஸ்க்கு அவங்க ப்ராப்பராக ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் கமிஷன் ஆஃபீஸில் நம்ம கரண்ட் பேப்பர் கொடுப்போம். இன்னொன்று நமக்கு என்னென்னா லைக் அதன் மேலே எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் உடனடியாக தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனை வச்சு தான். அப்படி இருக்க கம்ப்ளைண்ட் மேலேயே ஒன்றரை மாதமாக எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்லியிருப்பாங்க. கூடவே ஜாய் கிறிஸ்டல்டா ஒரு பக்கம் வந்து எல்லா அஃபிஷியல்ஸையும் சிஎம்ஐயும் எல்லாமே டேக் பண்ணி அவங்களோட ட்விட்டரில் வந்து லைக் இன்ஸ்டா எல்லாமே அவங்க போஸ்ட்டும் வந்துட்டுல போட்டிருந்தாங்க. மீன்வைல் அவங்களும் அவங்களோட இன்ஸ்டா பேஜ் இல்லை சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டோம்னா ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கும் எல்லாமே. இவங்க வந்து அந்த ஆக்சுவலி அந்த வீடியோ ரொம்ப சர்ச்சையாச்சு இல்லையா, லைக் அந்த லவ் யூ மிஸ் யூ அந்த மாதிரி சொன்ன வீடியோக்கள் எல்லாமே, அதுவும் பலவிதமான கருத்துக்கள் அந்த இடத்துல இருந்தது. அதில் ஒரு இடத்துல கூட அவர் வந்து அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அது ஏஐ மாதிரியான விஷயங்கள்ன்ற மாதிரி நிறைய சர்ச்சைகள் வந்தது. இது ஒரு புறம் இருந்தாலும் இவங்க 2 பேரும் அப்ராட் போனது, அது 2 பேரும் ஒன்றா இருக்க வீடியோஸாக இருக்கட்டும், தென் பர்த்டே அப்போ எடுத்துக்கிட்ட வீடியோஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பர்சன் கன்சர்ன்ட் இல்லாமல் கண்டிப்பாக கூட இருந்திருக்க முடியாது. ஓகே, இதில் நிறைய அகெயின் இந்த விஷயம் நம்ம பொறுத்த வரைக்கும் விக்டிம் பிளேமிங் அண்ட் ஷேமிங் நடக்கிறத நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா. ஏன் வந்து அவங்க கல்யாணம் ஆனவர்னு தெரிஞ்சு போனாங்க, ஏன்னா இதில் வந்து 2023 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிட்டதாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது அங்கே. ஓகே, மேரேஜ் ஆகிடுச்சுன்னும் அதை வந்து அவங்க இது வரைக்கும் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னும் இதில் ஜாய் கிறிஸ்டல் அவர்கள் வந்து இன்னொரு குற்றச்சாட்டையும் வச்சுருப்பாங்க. இதற்கு முன்னாடி வந்து பல தடவைகள் வந்து ப்ரெக்னென்சி அவர் வந்து அபார்ட் பண்ணியிருக்கேன் சொல்லி பொன் குழந்தை வேணுன்ற அப்படியே ஒரு ரீசனுக்காக தான் இதுவான அப்படிங்கிற மாதிரியும் ரீசெண்டாக அந்த குழந்தை பேசின அவங்களுடைய முதல் கணவருடைய குழந்தை பேசின ஆடியோ நோட்டாக இருக்கட்டும், இல்லை போட்டு பப்புன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை போட்டு அம்மாவை அடிப்பாங்கன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே மாறி மாறி சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. கூடவே இன்னொன்றும் அந்த ப்ரெஸ் மீட்டில் அங்கே சொல்லியிருப்பாங்க, இந்த நியூஸை பார்த்துட்டு இன்னும் பெண்களும் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு முன் வராங்க, அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. இது அடுத்தடுத்த கட்டத்தில் வேறு டேர்ன் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்தது. அக்டோபர் 8 அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதன் பேரில் பார்த்தீங்கன்னா திரும்ப அக்டோபர் 17 அவங்க மகளிர் ஆணையத்தில் ஆஜராகிறாங்க. அதாவது 2.5 மணி நேரம் வந்து அந்த விசாரணை போகுதாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க அக்டோபர் 28 அவங்க ஆஜரானாங்க. ஆஜராக இப்போ ஜாய் கிறிஸ்டல் அவர்கள் கொடுத்த பேட்டியும் நம்ம பார்த்துருந்தோம். எல்லாம் வந்துட்டு 30 தட் இஸ் டுடே ஃப்ரைடே வந்து இதுக்கான இது என்னென்னு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள். என்ன ரிப்போர்ட் அது திரும்ப வந்து போலீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணப்படுதா இல்லை நீதிமன்றத்துக்கு ஃபார்வர்ட் பண்ண போகுதா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி அப்டேட் தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த நிலையில தான் நமக்கு இன்றைக்கி வந்து நியூஸ் வந்து அவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. இதற்கிடையில் என்னாச்சு அப்படின்னா நேத்தி வந்து அவங்க திரும்ப குடும்ப நல நீதிமன்றத்தை வந்து அணுகியிருந்தாங்க. ஜாய் கிறிஸ்டல் அவங்க அணுகி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தனக்கு மந்த்லி மெயின்டெனன்ஸாக 6.5 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6,50,000 எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது எதற்காக எல்லாம் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஸோ என்னோடய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு, வீட்டு வாடகைக்கு மற்றும் இதர செலவுகளுக்கு எல்லாமே எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க சொல்லிட்டு கூடவே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தாய் இப்போ வந்து கர்ப்பமாக இருக்கிறதுனால
தன்னுடைய தொழிலான ஆடை வடிவமைப்பு அது வந்து என்னால் மெடிக்கல் ரீசன்ஸ்னால என்னால் அதை தொடர முடியல இப்போது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு இதில் நிறைய விஷயங்கள் இப்போது இதில் மெயினாக எல்லாருக்கும் சஸ்பெக்டாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சரி 2 விஷயம், அடல்ட்ரி, பைகாமின்னு நம்ம 2 விஷயம் சொல்லுவோம் when it comes to law perspective. ஓகே, அதாவது அடல்ட்ரி அப்படின்னா ஒருத்தவங்க கூட மேரேஜே ஒரு லைஃப்பை லீட் பண்ணும் போதே வேறு ஒருத்தவங்க கூட அஃபேர் வச்சுக்கிறது, தட் இஸ் அடல்ட்ரி. கைண்ட் ஆஃப் லைக் அது லிவ்-இன் அந்த மாதிரி கூட சொல்லலாம் அது. ஓகே, அது நமக்கு முன்னாடி வரைக்கும் சில வருடங்கள் முன்னாடி வரைக்கும் என்னவா இருந்தது அப்படின்னா, அடல்ட்ரி 2த்துக்குமான கிரவுண்டாக இருந்தது. டிவோர்ஸ்க்கான கிரவுண்டாகவும் இருந்தது, கிரிமினல் ஆக்ஷனுக்கான கிரவுண்டாகவும் இருந்தது. போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் அந்த ப்ராசஸ் எல்லாமே இருந்தது. அப்புறம் ரைட் டு லைஃப், கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் என்ன ஆக்கப்பட்டது அப்படின்னா, எஸ் இட் இஸ் ஒன்லி அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ், நாட் அ கிரவுண்ட் ஃபார் கிரிமினல் ஆக்ஷன் அப்படின்னு கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகே, ஏன்னா கன்சென்ட்டோட போகிறாங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் 2 பேரும் கன்சென்ட் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ பைகாமின்ற கான்செப்ட், இதுலேயும் அந்த ஒரு கான்செப்ட் பெருசாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்டாக தான் இருக்குது. ஏன்னா திருமணத்தை தாண்டிய உறவுன்றது வேற, திருமண உறவுலே இருக்கும்போது வேற ஒரு திருமணம் அப்படிங்கிறது வேற. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.